அனைவருக்கும் வணக்கம். நான் மும்மொழி கவிஞர் ஆய்க்குடி பசுபதி குமாரசுவாமி, இருப்பு ஈரோடு. நான் இன்று சொந்த வீடு என்ற தலைப்பில் ஒரு கவிதை எழுதினேன். அதனை தங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தாங்கள் இதனை கேட்டுவிட்டு பார்த்துவிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது கவிதை. தலைப்பு சொந்த வீடு. பிறந்த வீடு புகுந்த வீடு என்று வீடு பல உண்டு. பிறந்த வீடு புகுந்த வீடு என்று வீடு பல உண்டு. பூமியில் வந்த எந்த மானிடர்க்கும் சொந்த வீட்டு கனவுண்டு. பூமியில் வந்த எந்த மானிடர்க்கும் சொந்த வீட்டு கனவு உண்டு. பலர் கனவு கண்டு சோகம் மிக கொண்டதுண்டு. பலர் கனவு கண்டு சோகம் மிக கொண்டதுண்டு. பணம் படைத்தோர்க்கு சொந்த வீடு பல உண்டு. பணம் படைத்தோர்க்கு சொந்த வீடு பல உண்டு. இல்லாத ஏழைகளுக்கு வாழ்வெல்லாம் வாடகை வீடு. இல்லாத ஏழைகளுக்கு வாழ்வெல்லாம் வாடகை வீடு. மரத்தடியே வீடென்று வாழ்வோரும் இங்குண்டு. மரத்தடியே வீடென்று வாழ்வோரும் இங்குண்டு. கடவுள் கொடுத்த உயிருக்கு உடல் கூட வாடகை வீடுதான். கடவுள் கொடுத்த உயிருக்கு உடல் கூட வாடகை வீடுதான். நிச்சயமில்லா நிரந்தரமில்லா வாழ்விலே கவலைகளும் நிரந்தரமில்லை மானுட சமூகமே. நிச்சயமில்லா நிரந்தரமில்லா வாழ்விலே கவலைகளும் நிரந்தரமில்லை மானுட சமூகமே. நமக்கொன்று கிடைக்காவிட்டால் நமது குழந்தைக்கு அது கிடைக்கும். நமக்கொன்று கிடைக்காவிட்டால் நமது குழந்தைக்கு அது கிடைக்கும். அதுவரை பொறு மனிதா. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தாயாக மகிழ்வு கொள் மனிதா. அதுவரை பொறு மனிதா. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தாயாக மகிழ்வு கொள் மனிதா. மகிழ்வுக்கும் துயருக்கும் மனம்தானே தாய் மனிதா. மகிழ்வுக்கும் துயருக்கும் மனம்தானே தாய் மனிதா. மனதில் மாளிகை கட்டு, இருக்கும் இடத்தை கோவிலாக்கு. இறைவன் வருவான் உன் மனதில் குடியேற. மனதில் மாளிகை கட்டு, இருக்கும் இடத்தை கோவிலாக்கு. இறைவன் வருவான் உன் மனதில் குடியேற. நன்றி.